முதல்வன் எபிசோட பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சஜஷன்ஸும் கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சஜஷன்ஸையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதில் சீன்ஸ் எல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு எது கரெக்டாக வருமோ அதை நான் செலக்ட் பண்ணிப்பேன். அடுத்த எபிசோடில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போவோமே, ஃப்ளாஷ்பேக் போவோமே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மைண்டில் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆன சீன் தான் இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துடைய சீன். முன்ன மாதிரியே நான் சிவாவையும் படிக்க வச்சிருந்தேன்னா அவனும் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். 1986 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம்னு நேஷனல் அவார்டு வாங்கின முதல் தமிழ் படம். இந்த படம் மொத்தமாகவே நல்லா தான் இருக்கும். இதில் 3 முக்கியமான சீன்ஸ் இருக்குது. க்ரூஷியலாக பார்த்தோம்னா, ஒன்று இன்டர்வல் பிளாக், அந்த வீட்டுக்கு நடுவில் கோட்டை இருக்கிற அந்த சீன். தென் ஆச்சி மனோராவும் விஷ்ணுவும் பேசுகிற அந்த கம்முனு கடை அந்த சீன் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். தென் கிளைமேக்ஸில் லக்ஷ்மி பேசுகிற சீன். ஆனால் இந்த படத்தையே டிஃபைன் பண்ணுற, இன்றைக்கும் கூட சம்சாரம் அது மின்சாரம்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வர சீன் தான் அது ரகுவரனும் விசு கேரக்டரும் ஆர்கியூ பண்ணுற அந்த சீன் தான். ரைட்டர், டைரக்டர், நடிகர் விசு எழுதின உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை பேஸ் பண்ணி தான் இந்த சம்சாரம் அது மின்சாரம் கதையும் எழுதப்பட்டது. ஆனால் ஆல்ரெடி 1975ல் இதே பேரில் உறவுக்கு கை கொடுப்போம்ன்ற பேரில் அதே கதையை அடாப்ட் பண்ணி படமாக எடுத்து அது சரியாக ஓடவும் இல்லை. அதனால் இந்த கதையை டச் பண்ணுறதுல கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தார் விசு. ஆனால் ஏவிஎம் தரப்பில் எங்களுக்கு இந்த கதையை ஓகே தான், இதை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபைலாம் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால விசு அதை கையில் எடுத்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி சில விஷயங்களை கான்டெக்ஸ்ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தை ரெடி பண்ணார். ஒரு புது படத்துடைய சீன் எடுத்து வச்சு லாஸ்ட் ஒரு 10-15 வருஷங்கள் ரிலீஸ் ஆன படங்களுடைய சீன்ஸ் எடுத்து வச்சு பேசும்போது நிறைய டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். அதோட லைட்டிங் எப்படி இருந்தது, கலர் பேலட் எப்படி இருந்தது, சினிமாட்டோகிராஃபி எப்படி இருந்தது, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன் நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த 80s காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான படங்கள் ஸ்டேஜ் பிளேஸோட எக்ஸ்டென்ஷனாக தான் எடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் படத்தை பார்க்காம ஜஸ்ட் ஆடியோ மட்டும் கேட்டாலே அந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய சீன் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த சீனை திரும்ப பார்க்கும்போது தான் பேசிக்காக சில விஷயங்களை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த சீனில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதை தான் நான் சொல்ல போகிறேன். இன்டர்வல் பிளாக் தான் நம்ம ஊர் சினிமாக்களுக்கு வரம் சாபம் ரெண்டுமே. ஒரு நல்ல சினிமால இன்டர்வல் பிளாக் பயங்கர ஒரு பேங்கர் மொமெண்டா இருக்கும். அது அந்த படத்தை பெருசா காப்பாத்திரும். ஆரம்பத்துல படம் பெருசா என்கேஜ் பண்ணலனாலுமே கூட இன்டர்வல் பாயிண்ட்ல ஏதாவது பயங்கரமான ஒரு ஹூக்கை வச்சு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வல் பாயிண்ட் ஒரு ஹைல கொண்டு போய் முடிச்சாதான் செகண்ட் ஹாஃப் திரும்ப ஆடியன்ஸ் வந்து உட்காந்து படம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை காலங்காலமா இன்னும் இருந்துட்டு தான் வருது. ஆனா ஏன் இந்த விஷயம் சாபமா இருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம கதை அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டார்ட் மிடில் எண்டுன்ற அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை தான் யோசிப்போம். ஸோ ரைட்டர்ஸ், டேரக்டர்ஸ் பெரும்பாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அது ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு இன்டர்வலோட வச்சு யோசிக்கும் போது, அப்படி பிரிக்கும் போது நிறைய நேரங்களில் செகண்ட் ஹாஃபில் கண்டென்ட் டைல்யூட் ஆகிடும். நிறைய படங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. வீட்டுக்கு குறுக்க கோட்டை போட்ட மாதிரி படத்துக்கு குறுக்க ஒரு பர்ஃபெக்டான வெட்டு. இந்த சீனில் பிரதானமாக 2 கேரக்டர்ஸ். முதல் கேரக்டர் மூத்த பையன் சிதம்பரம், நம்ம ரகுவரன் நடிச்சிருக்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் வர முதல் சீன்லேயே இதோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாரு விசு. அவருடைய தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, வரவங்களுக்கு பலகாரம் செய்யணும், அதுக்காக சில பொருள்லாம் கடைக்கு போய் வாங்கணும். அதுக்காக சிதம்பரத்தோட வைஃப் வந்து அவர்கிட்ட காசு கேட்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு செலவு பண்ணி என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலியாயிரும் போல இருக்கு, மாசம் 800 ரூபா சொலையா வாங்கலையா, என்னைக்காவது குறை வச்சிருக்கா, டிலே பண்ணிருக்கா அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாரு. காசை கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய தங்கச்சிக்கும் செலவு பண்றதுக்கே பயங்கரமா கணக்கு பார்க்குற ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இந்த சீன்ல செம்மையா ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்த முக்கியமான கேரக்டர் அம்மையப்ப முதலியார். இது விசு நடிச்சிருக்கிற கேரக்டர். இவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஒரு சீக்வன்ஸ்ல ரொம்ப விலாவரியாவே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அவருடைய வீட்டுக்கு ஜெகநாதன் ஒருத்தர் தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக வருவாரு. அங்க தர்ம சங்கடமான ஒரு விஷயம் நடக்கும். அதை அம்மையப்ப முதலியார் டீல் பண்ற விதம். தென் ஜெகநாதன் வீட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்பாரு. இந்த ஃபேமிலிங்கிற சிஸ்டத்துக்கும் அதோடைய வேல்யூஸுக்கும் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இந்த சீன்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜெகநாதன் வீட்டில் பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப டைரக்டாவே குத்தி காமிச்சு பேசுவார் ஜெகநாதன். நான் என்னுடைய பொண்ணை அப்படிதான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு. இவரும் பதிலுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம என் பையனையும் நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த விஷயம் அவருடைய ஈகோ எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுக்கு கன்வே பண்ணும். அண்ட் படம் முழுக்கவே அவருடைய வாயும் வார்த்தையும் எப்படிலாம் நீளும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துடைய முக்கியமான சீனுக்கு வருவோம். இதோடைய கான்டெக்ட் என்ன? ஒரு கூட்டு குடும்பம் வீட்டு செலவுக்காக மாசம் கணக்கு பண்ணி காசு கொடுத்துட்டு இருக்கிற மூத்த பையனுக்கும் வீட்டோட எல்டஸ்ட் மெம்பருக்கும் அதே காசு விஷயத்துல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. தன்னுடைய வைஃப் பிரசவத்துக்காக அவங்க சொந்த ஊருக்கு போனதுனால அவங்க கணக்குக்கு அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு, அதான் ஊர்ல இல்லையே, ஸோ நான் அதில் வந்து பாதியை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு தன்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு மூத்த பையன். இங்க ஆரம்பமாகும் பிரச்சனை. மொத்தம் 6 நிமிஷம் வரைக்கும் ஓடுற சீன் இது. இந்த சண்டைக்கான காரணம்ங்கிறது ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா அந்த சிம்பிளான காரணம் தான் ஒரு கேரக்டர் எவ்வளவு செல்ஃபிஷா எவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணும். அண்ட் இன்னைய வரைக்குமே கூட கூட்டு குடும்பங்கள்ல இந்த ஃபினான்ஸ், மணி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். அதுல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே கூட பிரச்சனை பெருசாயிடும்.
குடும்பமே பிரிஞ்சிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பர்ஃபெக்டாக அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணி ரியலிஸ்டிக்காக தன்னோட ரைட்டிங்கில் கொண்டு வந்திருப்பாரு விசு. அவரே கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுனால அவரால் அது வரைக்கும் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு ஸ்டைலில் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளை என்டர்டெய்னிங்காக சொல்ல முடிஞ்சிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை விட ரைட்டிங் பார்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் இருந்த காலகட்டம் இது. அதெல்லாம் நம்மளும் அதையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்படியான ஒரு குடும்ப சண்டையில் எப்படியான வார்த்தைகள்லாம் வரும், எப்படிலாம் சண்டை போடுவாங்க, என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தன்னைத்தானே விக்டிமைஸ் பண்ணிப்பாங்க, அப்புறம் ஈகோவில் வந்து பயங்கரமாக ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா கூட அதையும் ட்விஸ்ட் பண்ணி ஆர்குமெண்ட்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு பீக்கில் பயங்கர எமோஷ்னலாக ஏதாவது பேசி அதை ஃபியூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவாங்க. இது எல்லா விஷயமும் இந்த சண்டையிலேயே நடக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ராமாஸுக்கு பிரபலமானவர் தான் ரைட்டர் டைரக்டர் விசு. அண்ட் இந்த மாதிரியான சண்டை காட்சிகள், அந்த குடும்ப சண்டை காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதி தள்ளுவார்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜானராகவும் அது இருக்கலாம். அண்ட் எவ்வளோ உன்னிப்பாக ஒரு விஷயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த டயலாக்ஸில் நல்லாவே தெரியும். ஏன்னா எடுத்த உடனே சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. ரொம்ப சாதாரணமான கான்வர்சேஷனாக தான் ஆரம்பமாகும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பையன் கேரக்டர் அதே மாதிரி பிஹேவியரை சில சீன்ஸில் காமிச்சிருப்பார். ஸோ அதை மாதிரி இதுவும் ஒரு சீன் தான் நம்ம நினைப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒவ்வொரு கேரக்டரும் வார்த்தையை மாற்றி போட்டு எவ்வளோ ஆர்கானிக்காக அந்த சண்டை பெருசாகுதுங்கிறத நீங்களே கவனிங்க. முதல்ல பையன் காசு கம்மியாக தரான் அப்படின்னதுமே, ஏன்பா 10 மாசத்தை தாண்டி நீ வயிற்றுல இருந்தேங்கிற காரணத்துக்காக உன்ன என்ன இறக்கியா வச்சிட்டேன் அப்படின்னு அம்மா கேரக்டர் கேட்பாங்க. அதை கேட்டுட்டு அப்பா கேரக்டர், அம்மா எப்போ முதலியார் கேரக்டர், அம்மா நீ புத்திசாலித்தனமா பேசுறீங்க அப்படின்னு பாராட்டுவாரு. உடனே பையனுக்கு டக்குன்னு ஒரு கோவம் வந்துடும். அப்படி என்ன அம்மா புத்திசாலித்தனமா பேசுறாங்க அப்படின்னு சண்டையை ஆரம்பிப்பாரு. இதுக்கு அப்பா கேரக்டர் மாடை வச்சு ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒன்று சொல்லுவாரு. ஆனா அதுக்கு பையன் கேரக்டர், நான் வந்து ஒரு பொதி மாடு, எல்லா சுமையும் நான் தான் சுமக்கிறேன், காசெல்லாம் என்னால் விரயம் பண்ண முடியாது, எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு பேசுவாரு. அதுக்கு அப்பா கேரக்டர் என்ன சொல்லுவாரு, ஏப்பா சொந்த குடும்பத்துக்கும் தங்கச்சிக்கும் செலவு பண்றதே உனக்கு விரயமா அப்படின்னு கேட்பாரு. இது ஒரு வேலிடான ஆர்குமெண்ட் தானே. அதுக்கு பதில் சொல்ல முடியாம எப்படியா தன்னோட சைடை டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னு பையன் என்ன பண்ணுவாரு, அங்க அவருடைய தங்கச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு திரும்ப வந்து இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்து மேகசின் படிச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்கள பிளேம் பண்ணி தன்னுடைய சைடை ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அகைன் இங்க அவருடைய அந்த செல்ஃபிஷ்னஸ், அவருடைய ஈகோ, அவர் சைடை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அவர் தங்கச்சியை கூட அசிங்கமா பேச தயங்காத ஒரு கேரக்டருங்கிற மாதிரியான அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் வெளியில வரும். இப்போ அவர் பேசுறத ஸ்டாப் பண்றதுக்காக அம்மா கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, நீ கொடுத்த காசே போதும் அப்படின்னுவாங்க. எப்பயுமே ரொம்ப சாஃப்டான மீக்கான அம்மாக்கள் கிட்ட பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எகிருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மூத்த பையன் சிதம்பரம் என்ன பண்ணுவார், இன்னும் தன்னுடைய வாய்ஸ் எக்ஸ்ட்ராவா ரைஸ் பண்ணி தன்னுடைய தம்பி வைஃப் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சண்டையை வளர்ப்பாரு. உடனே அப்பா சும்மா இருப்பாரு, அவர் தான் பயங்கரமான ஓல்ட் ஸ்கூல் ஆச்சே, அவர் டக்குன்னு ஆர்குமெண்ட் உள்ள வந்து தம்பி இல்லாத சமயத்துல அவன் வைஃபை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல, அதனை எனக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுவாரு மூத்த பையன். ஆனா முதல் பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஒரு சின்ன சிம்பிளான டயலாக்ல அனாயசமா காலி பண்ணியிருப்பாரு அம்மையப்பன் சொல்லியார். இப்ப மூத்த பையன் கொஞ்சம் பேக் ஃபுட்ல போயிட்டாரு. அப்பா கண்டினியூவா பேசுவாரு, அவனையும் ஒன்ன மாதிரியே நான் படிக்க வச்சிருந்தா அவனும் லைஃப்ல முன்னேறி இருப்பான், நிறைய சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு. இப்ப பதிலுக்கு ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ தன்னுடைய சைடை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆட்களை பலி கொடுக்க தயங்காத ஒரு கேரக்டர் தான் சிதம்பரம். அதனால அவருடைய ரெண்டாவது தம்பி அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவர் ஆல்ரெடி +2 நிறைய ஃபெயில் இருப்பாரு. ஸோ அவருடைய படிப்பை பத்தி கிண்டலா ஒரு கமெண்ட் அடிப்பாரு. இதுக்கு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு, என்ன காசு மேட்டர் தானே, உன்னால பண கஷ்டம் தானே, இருந்துட்டு போகுது பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லைட்டா தன்னுடைய ஈகோ முன்னாடி எடுத்துட்டு வருவாரு. ஸோ இதை கேட்குற பையன் ஆல்ரெடி எல்லாத்தையும் மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்து பழக்கப்பட்ட அந்த மூத்த பையன், பில்லு கொடுக்காம போற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்படின்னு அப்பா கேட்கும்போது, தடுமாறி திசமாறி போன தத்தாரிகளை தட்டி கேட்க வக்கில்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத வயசான கிழவன்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவரோட ஈகோ பயங்கரமா சீண்டி விடுவாரு. இப்ப அப்பா ஃபுல் ஃபயர் மோடு, உனக்காக நிறைய விஷயங்களை பண்ண அப்பாவா உனக்கு தெரியலையா அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்க, பையனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு பீக்ல இவர் பயங்கரமான கோவத்துல எமோஷனலா நச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி பையனுடைய வாயை அடைப்பாரு. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடான் நாயே. அப்பா இப்படி ஒரு விஷயத்த பேசுவாருன்னு டோட்டலா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு சிதம்பரம். ஆனா இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சாகணும், தான் சைடு தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும், இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம், தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் கொடுத்து அந்த 18,000 ரூபாய் காசை திரும்பி கொடுங்க, வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான், அப்பா காலி, டோட்டல் மெல் டவுன் அப்படின்னு டிசைட் பண்ணுவாரு. பையன் அப்பாவை மிஸ்டர் அம்மையப்ப முதலியார்னும், அப்பா பையனை மிஸ்டர் சிதம்பரம்னு பேரை சொல்லி கூப்பிட்டு எனிமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கெட் லாஸ்ட் அப்படின்னு கத்திட்டு உள்ள போயிடுவாரு அம்மையப்பன். கட்ட இந்த சீனோட ஹைலைட் என்ன, டவுட்டே இல்லை, வசனங்கள் தான். மொத்த படத்துலையுமே வசனங்கள் இந்த கூட்டு குடும்பத்துக்கான பட்ஜெட் மாதிரி செம்ம எக்கனாமிக்கல் பட் எஃபெக்டிவ். பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு அப்படின்னு பேசுற அந்த ரெண்டாவது பையன் கேரக்டர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கேரக்டருடைய அறிமுகமும் கேரக்டரைசேஷனும் குறைவான வசனங்கள்ல நச்சுன்னு கன்வே ஆயிருக்கும். ஏன் அந்த வீட்டில் வேலை செய்யற கண்ணம்மாங்கிற கேரக்டருக்கு கூட அந்த வீட்டில் எவ்வளவு உரிமை இருக்கு அப்படிங்கிறத
ஆரம்பத்திலேயே ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த வசனங்கள் எதுவுமே பயங்கரமா இந்த மேடை நாடகத்தனமாலாம் இருக்காது, ரொம்ப சினிமேட்டிக்காவும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸை பிடிச்சிருப்பாரு விசு. இந்த வசன நடை கரெக்டான அந்த ஃப்ளோல இருக்கும், சில இடங்கள்ல ரைமிங்காவும் இருக்கும், கேட்கறது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஷோலே மாதிரியே இந்த படத்துடைய அந்த ஒளிச்சித்திரம் டயலாக் ஒன்லி வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கேசட்டுக்கெல்லாம் பெரிய ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. இந்த படத்துடைய டயலாக்ஸை நீங்க இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னா இப்ப முடிஞ்சா கேளுங்க. எந்த சீன்லயுமே, அதாவது முக்கியமான சீன்ல கூட டயலாக்ஸுங்கிறது ரொம்ப வளவளவள லென்த்தியாலாம் இருக்காது, டு த பாயிண்ட் நச்சுன்னு இருக்கும். இந்த சீனுடைய கொரியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது கேரக்டர்ஸ் கான்ஸ்டன்டா ஒரு மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சீன் ரொம்ப நேச்சுரலா பிராக்டிகலா தெரியறதுக்கு இந்த கேரக்டர் மூவ்மெண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்லயே நம்ம பேசும்போது ஒரு இடத்துல நின்றுலாம் டயலாக் பேசிட்டு இருக்க மாட்டோம். சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாதாரணமா ஆரம்பிக்கும் இல்லையா சில கான்வர்சேஷன்ஸ்லாம், அப்போலாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அந்த கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பமாகும். அண்ட் சண்டை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாக தான் ஆர்குமெண்ட்ல ஃபோக்கஸ் அதிகமாகும். அப்பதான் நம்ம ப்ராப்பரா ஒரு இடத்துல நின்றுலாம் பேச ஆரம்பிப்போம், கத்த ஆரம்பிப்போம். அதுதான் அப்படியே இந்த சீன்லயும் நடந்திருக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் பல வருஷங்களா இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்டைரக்டா மைண்ட்ல சஜஸ்ட் பண்ணும், கன்வே பண்ணும். ஸோ இந்த மாதிரியான இந்த நேச்சுரல் மூவ்மெண்ட், கமலா காமேஷ் கேரக்டருடைய ரியாக்ஷன்ஸ், வீட்டுடைய மற்ற கேரக்டர்ஸ் அமைதியா மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிற்கிற விதம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சீனுடைய நம்பகத்தன்மையை அதிகமாக்குது. பெர்ஃபார்மன்சஸ் வரும்போது போன எபிசோட்ல இருந்து ரகுவரன் இந்த எபிசோட்லயும் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாரு. பயங்கர ஹெட்வெயிட் இருக்கிற ஒரு கேரக்டருடைய அந்த பாடி லாங்குவேஜ், பேசுற விதத்தை எல்லாம் ரொம்ப பக்காவா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துல இந்த கேரக்டர் பண்ற எல்லா விஷயங்களுமே தப்புங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்கேயுமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய பயங்கர ஹேட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மாதிரிலாம் அதை போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டார். ஓவர் த டாப்பாலாம் வில்லத்தனமாலாம் இருக்காது. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு மீட்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ரகுவரன். லெஜெண்ட்னா சும்மாவா? இயக்குனர் விசுவோடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி தனியா என்ன சொல்றது, டைரக்டராகவும் இருந்துட்டு இப்படி ஒரு முக்கியமான சீன்ல பெர்ஃபார்மும் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாவே அந்த காலத்துல அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல நக்கலா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிற அக்ரெஷன், தென் ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த உணர்ச்சி வசப்பட்டு வெடிக்கிற மொமெண்ட்னு கலக்கியிருப்பாரு. ஆனா இந்த சீன்ல ஒரு அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மர் அப்படின்னா அது கமலா காமேஷ் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பேச அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேக்ரவுண்ட்ல பதறுவாங்க, ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தாலுமே கூட நம்ம கண்ணில் மிஸ் ஆகாது. அண்ட் இந்த கதையோட இந்த ஒரிஜினல் ஸ்டேஜ் பிளே வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல லட்சுமி கேரக்டர் நடிச்சது கமலா காமேஷ் தான் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பேசிக் தான். கேரக்டர்ஸ் தொடர்ந்து மூவ்மெண்ட்ல இருப்பாங்க, கேமரா அவங்கள ஷேக் இல்லாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சில முக்கியமான டயலாக்ஸுக்கு மட்டும் க்ளோஸ் அப் இருப்பாங்க. மற்றபடி இந்த மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸ்ல மோர் தென் ஒன் கேரக்டர் ஆர் மோர் தென் 2 கேரக்டர்ஸ் கூட ஃப்ரேம்ல இருப்பாங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்களே அப்படியே ஃப்ரேம்ல கமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி இந்த பிரச்சனையில அவங்களுக்குலாம் ஸ்டேக் இருக்குங்கிறத கன்வே பண்றதுக்காக இருக்கலாம். அண்ட் சின்ன சின்ன இடங்கள்ல லைட்டா ஜூம் இன் பண்ணி அப்படியே அந்த டிராமாட்டிக் டென்ஷன் அதிகப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. கூடவே சங்கர் கணேஷோடைய பின்னணி இசையும் கரெக்டான இடத்துல ஏறி இறங்கும். ஒரு சின்ன லேக் கூட இல்லாம சரியான பேஸ்ல இதை எடிட் பண்ணதை பார்க்கும்போது பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும் அப்படிங்கிறத திரும்ப எம்பசைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தை தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 4 மொழிகளில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. எல்லா வெர்ஷன்ஸும் ஹிட்டா இருக்கு. சில வெர்ஷன்ஸ் அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கு. எல்லாமே யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனா தமிழ் வெர்ஷன் அளவுக்கு எதுவுமே இல்லை. தெலுங்கு கொஞ்சம் அப்படி பக்கத்துல வருது. ஆனா ஸ்டில் தமிழ் டேக்ஸ் த கேக். ஆனால் இந்த 4 வெர்ஷன்ஸும் பார்த்ததுல இன்னொரு முக்கியமான விஷயமா அப்சர்வ் பண்ணேன். அதுக்கும் இந்த ப்ரோக்ராம் பெரிய சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னன்னா ரீமேக் அப்படின்னா ப்ராப்பரா ரீமேக் தான். இந்த 3 வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு 3 வெர்ஷன்ஸ்லயுமே தமிழ்ல சொல்ற மாதிரி அதே 1725 rupees அதே அமௌண்ட் தான் சொல்றாங்க. அண்ட் அதே 18,000 ரூபாய் தான் சொல்றாங்க. மலையாளத்தில் மட்டும் லைட்டா மாத்திருக்காங்க, 1800 rupees மாத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு கொடுத்த காசு 25,000 அப்படின்னு மாத்திருக்காங்க. அண்ட் மலையாள வெர்ஷனை பார்க்கும்போது தமிழ் அளவுக்கு ரொம்ப டிராமாட்டிக்காலாம் இல்லை. ஸோ அவங்களுடைய ஸ்டைலில் கொஞ்சம் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா ரொம்ப சாதாரணமான சண்டை மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த சீன்ல கேமரா ஆங்கிள் இப்படி இருந்திருக்கலாமே, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படிலாம் எதுவும் எனக்கு தோணவே இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வயசு கேரக்டர் அம்மையப்ப முதலியார் கேரக்டர் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே மட்டம் தட்டி பேசிட்டே இருப்பாரு. அது மட்டும் கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப சாத்தியம் இல்லையா, ஆர் இப்ப ரோல் ரிவர்சல் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்த பசங்களை வந்து படிக்க வச்சு வளர்த்தது, அப்புறம் வந்து மாடுக்கு பால் கறக்கிறத வச்சுலாம் ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒரு விஷயம் கம்பேர் பண்ணுவாரு. அதுவும் கரெக்டா தப்பா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏன் எங்க வீட்டுல கூட இப்போ கூட எருமை மாடு திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியெல்லாம் இன்னும் பேசுறாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 டிகேட்ஸ் கழிச்சு பார்த்தா கூட இந்த சீன் ரெலவெண்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். டெக்னிக்கலாலாம் ரொம்ப தனியா தெரிய வேணாம், எது வேணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டா, ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், அந்த சீன் காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீன். அந்த ஈராவுடைய வசன நடை, ஆக்டர்ஸ் உணர்ச்சி பொங்க தமிழ் பேசுற விதம், மொத்த சீன்லயும் லைவ்லியா இருக்கிற அந்த மெலோ டிராமான்னு ஒரு ஹோல்சமான சீன் இது. இப்பயும் நிறைய சீரியல்ஸ்ல இந்த மாதிரியான வசனங்கள், இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் காப்பி அடிச்சு எடுத்து வைக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாவம் அவங்க பண்றதெல்லாம் காமெடியா தான் இருக்கு, என்ன பண்றது. ஸோ நீங்க உங்களுடைய அந்த சம்சாரம் அது மின்சார மெமரிஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் மீண்டும் சந்திப்பேன்.